ஒரு செகண்ட் கரண்ட் ஆஃப் ஆன உடனே அவர் பேசுறத காது கேட்கலான்ட்டு இப்படி போக ஆரம்பிக்குமோ எல்லாத்துக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலைங்க சார். ஒரு வண்டி கீழே விழுந்து நான் மேல விழுந்திருக்கிறேங்க சார். அந்த வண்டி இல்லைன்னா சத்தியமா நானுமே அவங்க கூட போயிருப்பேங்க சார். குழந்தைய இப்படி வச்சிட்டு இருக்கிறேங்க சார். அக்கா குழந்தைய கையில வச்சிட்டு இருக்கிறீங்க, யார்கிட்ட கொடுங்க அப்படியே. அந்த சமயத்துல புள்ளைய போட்டு புள்ள நெஞ்சு மேல 7-8 பேர் விழுகுறாங்க சார். அப்பா வேலைக்கு போயிட்டாங்க சார். காந்தி கிராமத்துக்கு ஓடி போய் குழந்தைய தூக்கிட்டு பாக்குறானா சார், செத்து போச்சாங்க சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மக்கள் சந்திப்பு நடத்தி கடந்த சனிக்கிழமை இரவு நடைபெற்றது. இன்றைய தினம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் உயிரிழப்பு 41 எட்டியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தான் அவர் மக்களை சந்தித்தார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த விமல் மற்றும் மாதேஸ்வரி அவருடைய 1.25 வயசு சிறுவன் இதில் உயிரிழந்திருக்கார். இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றதுன்னா, அவங்களுடைய அத்தை, அதாவது அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. ஒரு 10 மீட்டர் தான், அதுக்கு முன்னாடி தான் விஜய் வருகிறாரு. அந்த விஜய் வராருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் விஜய் பிடிக்கும். அதே சமயம் அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் பாடல் போட்டாலோ விஜயோடைய காட்சி டிவியில் வந்தாலோ அதை ரசிக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருந்திருக்காரு. இதை தான் அவங்க உடனடியாக பார்த்தோன்னே வீட்டு பக்கத்தில் தானே வந்திருக்காங்கன்னு சொல்லி குழந்தைய கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படி கூப்பிட்டு போன லல்லி அவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம், என்ன நடந்தது அன்னைக்கு? எத்தனை மணிக்கு இது நடந்தது? விஜய் மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த கூட்ட நெரிசல் வந்துச்சா, இல்ல அவர் வர்றதுக்கு முன்னாடி கூட்ட நெரிசல் வந்துச்சா? விஜய் வந்துட்டாருங்க சார். அவர் வந்த வாட்டி கூட்ட நெரிசலுங்கும் போது ஒரு செகண்ட் கரண்ட் ஆஃப் ஆச்சுங்க சார். ஒரு செகண்ட் கரண்ட் ஆஃப் ஆன உடனே ஜென்ரேட்டர் போட்டாங்க சார். இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் அந்த அவர் பேசுறத காது கேட்கலான்ட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சார், அவரை எட்டி பார்க்கணுன்ட்டு எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க சார். இந்த பக்கம் வந்துட்டாங்க. பின்னாடி வர என்னாச்சுங்க சார், கூட்டம் இப்படி பின்னாடி இப்படி போக ஆரம்பிச்சிருச்சுங்க சார். இப்படி போக ஆரம்பிக்குமோ அந்த கரண்ட் போயிட்டு வர்ற செகண்டு தாங்க சார் எல்லாத்துக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலைங்க சார். அந்த வேலுச்சாமிபுரம் அந்த டென்ட் போட்டிருக்காங்க இல்லைங்க சார், அந்த ஜெராக்ஸ் கடைக்கிட்ட தாங்க சார் நாங்களும் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் அந்த படி மேலே தாங்க சார் நானே நின்றுட்டு இருந்தேன். எனக்கு எக்ஸல் வண்டி, பெரிய வண்டி, 3 வண்டி நின்றுட்டு இருந்துச்சிங்க சார். 2 வீலர் வண்டி. அதில் ஒரு வண்டி கீழே விழுந்துருச்சுங்க சார். ஒரு வண்டி கீழே விழுகவும் நான் அந்த வண்டி மேலே விழுந்துட்டேங்க சார். கையை இந்த பக்கம் கூட்ட நெரிசல இந்த பக்கம் சிக்கிக்கிச்சிங்க சார். இந்த கால் இந்த பக்கம் சிக்கிக்கிச்சிங்க சார். இந்த கால் வண்டி இன்னொரு வண்டி, அந்த ரெண்டாவது ஒரு வண்டியில ஒரு வண்டி கீழே விழுந்து நான் மேலே விழுந்திருக்கிறேங்க சார். அந்த வண்டி இல்லைன்னா சத்தியமா நானுமே அவங்க கூட போயிருப்பேங்க சார். அந்த வண்டி இருந்ததுனால நான் பொழைச்சிக்கிட்டேன்னா என்னன்னு தெரியலைங்க சார். அந்த வண்டி கீழே இருந்துச்சு. அந்த வண்டிக்கு மேலே நான் விழுந்தேங்க சார். இன்னொரு வண்டி இந்த கால் மேலே விழுந்துருச்சுங்க சார். என்னால் எந்திரிக்க முடியல. எனக்கு மேலே 30-40 பேர் அதுக்கு மேலே தான் இருப்பாங்களாங்க சார். அது எத்தனை பேர்லாம் எனக்கு தெரியலைங்க சார். ரொம்ப நெரிசலுங்க சார். ரொம்ப விழுந்து கடைசியே நான் தாங்க சார். அந்த கூட்டத்தில் கடைசி நான். எனக்கு பக்கம் இன்னொரு பொண்ணு, இங்கே ஒரு ஜென்ஸ், அவரு எல்லாம் படுத்து, நான் நடுவில் படுத்துட்டு இருக்கிறேங்க சார். அவங்க நடுவில் குழந்தைய இப்படி வச்சிட்டு இருக்கிறேங்க சார். வச்சிட்டு இருக்கவோ, அக்கா குழந்தைய கையில் வச்சிட்டு இருக்கிறீங்க, யார்கிட்ட கொடுங்க அப்படியே. அந்த சமயத்தில் யாருன்னே தெரியாதுங்க சார். அந்த அம்மா முகத்தை கூட நான் பார்க்கலைங்க சார். நான் கையில் வச்சிருந்தா கூட அவனை காப்பாற்றி இருப்பேனோ என்னன்னு எனக்கு தெரியலைங்க சார். அந்த அம்மாவும் அவனை வாங்க வராங்க சார். ஐயோ பையனுக்கு ஏதாவது ஆயிடுமே அப்படின்ட்டு அந்த அம்மாவும் வாங்க வராங்க சார். ஐயோ நம்ம வந்துட்டோமே, ஒரு செகண்ட் நம்ம யோசிக்காம நம்ம பையனை தூக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு அந்த ஒரு செகண்ட் கூட இல்லைங்க சார். ஒரு துளி யோசிச்சேங்க சார். நம்ம வந்தது இல்லாம குழந்தையும் தூக்கிட்டு வந்துட்டோமே, நம்ம தேவையில்லாத வேலை பண்றோமே அப்படின்ட்டு. மன்னிக்கணும், குறிக்கிறேன். அந்த டைம் அந்த நிகழ்வு நடக்கும்போது அவர் விஜய் பேசிட்டே இருக்காரா, இல்ல பேச்ச நிறுத்திட்டாரா, கிளம்பிட்டாரா? பேச்செல்லாம் நிறுத்தி அவர் பேசவே இல்லைங்க சார். ஐயோ விழுந்துட்டாங்க, தூக்குங்கன்னு அவருமே கத்துறாருங்க சார். சார் யாரு மேல இதுல குறை சொல்றதுக்குமே இல்லைங்க. தண்ணி பாட்டில் தூக்கி வீசினார். அது நீங்க இருக்கிற இடத்துல தான் வீசினப்பட்டதா?
தண்ணி பாட்டில் தூக்குன இடத்துல அதாங்க சார் நாங்களே கூட்ட நெரிசல்ல சிக்கிக்கிட்டு இருக்கோமேங்க சார். நான் எந்திரிக்கும் போது அவர் கை காட்டுறாருங்க சார். இப்படின்னு அவர் கை ஆடுறது தான் எனக்கு தெரியுதா சார், அவர் பேச்சு ஏன்னா எனக்கு புள்ள அந்த இடத்துல புள்ளையும், ஏன்னா நாங்க 5 பேர் போனோங்க சார். என் குழந்தைங்க 2 பேருங்க சார், ஒரு பொண்ணு ஒரு பையங்க சார், அவங்க அப்பாங்க சார், நானுங்க சார், என் தம்பி பையன், நானும் என் தம்பி பையன் என் பொண்ணு, நாங்க வந்து அந்த கடைக்கிட்டே தாங்க சார் நிக்கிறோம். அவங்க முன்னாடி போயிட்டாங்க சார், என் பையனும் எங்க வீட்டுக்காரும் முன்னாடி போயிட்டாங்க சார். அவங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி திணறி அவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க சார். ஒருவேளை அவங்க என் பக்கத்துல இருந்தா கூட அவனை காப்பாத்தி இருக்க முடியுமா என்னன்னு தெரியலைங்க சார். அவங்க கூட்ட நெரிசல்ல சிக்கி அவங்க வந்துட்டாங்க சார். வந்துட்டு நான் யாரை தேடுறதுன்னு எனக்கு தெரியலைங்க சார். ஆனால் புள்ளைய போட்டு புள்ள நெஞ்சு மேலே 7-8 பேர் விழுகுறாங்க சார். அவதாங்க சார் புள்ள வந்துட்டு இருக்கிறா, அவதாங்க சார் புள்ள, அவன் மேலே 7-8 பேர் விழுந்துட்டாங்க சார். அவளையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு டக்குன்னு தூக்கிட்டு போனாங்க சார். அவள் பொழைச்சிக்குவா, கண்ணெல்லாம் பிள்ளைக்கு வெளியில வந்துருச்சுங்க சார். புள்ள பொழைக்கிறது கஷ்டமா இஷ்டமா, ஐயோ கண்ணெல்லாம் வெளியில வந்துருச்சு. சரி அப்படி பொழைச்சாலும் புள்ள வந்துருவா, அவளுக்கு தெரியும் நம்ம குழந்தைய யார்கிட்ட கொடுத்தோன்னு தெரியாம தேடுறேங்க சார். ஆனால் இந்த கால் எடுத்து வைக்க நடக்கவே முடியலைங்க சார். தேடுறேங்க சார், குழந்தைய தேடிக்கிட்டே இருக்கிறேங்க சார். 2 மணி நேரம் தேடுறேங்க சார் அந்த அம்மாவை. அப்புறம் அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க சார், அரவோ கம்பெனி வேலைக்கு போயிட்டான். அவன் லைவ்ல தள்ளி பார்த்துட்டு குழந்தைய, ஐயோ அப்பதாங்க சார் அவனுக்கு முடி வெட்டி விட்டாங்க, கட்டிங் பண்ணியிருந்தாங்க சார். அவன் இந்த கோடை வச்சுட்டு ஐயோ இது நம்ம குழந்தைன்ட்டு அவங்க அப்பா 80 அடி ரோட்ல வேலை செய்யறாங்க சார். அங்கிருந்து காந்தி கிராமத்துக்கு ஓடி போய் குழந்தைய தூக்கிட்டு பாக்குறானா சார். செத்து போச்சாங்க சார். அவன் சொல்லிதாங்க சார் எங்களுக்கே தெரியும், குழந்தைய செத்து போயிட்டான், தேடிட்டு அங்க என்ன பண்றேன்ட்டு. அழுது கண்ணில் தண்ணி வரலைங்க சார், அழுது கண்ணில் தண்ணி வரலைங்க சார். அவனை நைட்ல இருந்து நினைச்சு அழுது கண்ணில் தண்ணியே வரலைங்க சார். நானும் இப்போ அவன் சரி உடனே அங்க இருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்கன்ட்டு நானும் போனேங்க சார். காந்தி கிராமத்துக்கு ஆஸ்பத்திரி போய் நானும் மயக்கம் போட்டேங்க சார். ஏன்னா நான் இங்க கூட்ட நெரிசலா நான் தாங்க சார் அடியில சிக்கி இருக்கிறேன். நானும் அங்க போனேங்க சார், மயக்கம் போட்டு விழுந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியலைங்க சார். ஆனால் எனக்கு ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்களாமா, எல்லாம் பண்ண எங்கள் வீட்டுக்காரர் தாங்க சார். அவருக்கு அடிதாங்க சார், ஏன்னா அவரு தப்பி பொழைச்சி வந்துட்டாங்க. பையனும் புள்ள எங்கள் வீட்டுக்காரர் தாங்க சார் என் கூட இருந்தாங்களே. அவளுக்கு அடி. கூட்டம் வரும் நீங்க முன்கூட்டியே ஏதாச்சும் நினைச்சீங்களா, இல்ல விஜய் வண்டி வர்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வந்து இது பண்ணீங்களா? அவர் வண்டி வந்துமேங்க சார், இடம் இருந்துச்சுங்க சார். இடம் வந்து கொஞ்சம் நாங்க வந்து எல்லாம் கூட்டம் வந்து முன்னாடி போயிட்டாங்க சார். அவங்க முன்னாடி போயிட்டாங்க, எல்லாம் அங்க போயிட்டாங்க. நாங்க நின்னது வந்து இடம் இருக்கிற கூட்டம் இடம் இருக்கிற இடத்துல தாங்க சார் நாங்க நின்று இருக்கிறோம். ஏன்னா முன்னாடி தள்ள வாய்ப்பே இல்லைங்க சார். இப்படி இருந்துதான் வந்துச்சு, ஏன்னா பின்னாடி இருந்து தள்ளுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க சார். எல்லா கூட்டமும் முன்னாடி இருந்து வந்ததுனால தாங்க சார் ஜனங்க திக்குமுக்கு திணறிட்டாங்க சார். கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தள்ளு முள்ளாலதான் மிதிப்பட்டாச்சா இல்ல வேற மாதிரி ஏதாச்சும் நடந்துருச்சா? எதுவுமே நடக்கலைங்க சார். கரண்ட் போனதுக்கு அப்புறம் தாங்க சார் இந்த சம்பவம். ஐஸ் வண்டி ஒண்ணு முன்னாடி அந்த வேல்சம்பூர் அந்த கட்டுக்குள்ள நின்னுச்சுங்க சார். அதுக்கப்புறம் அந்த ஒரு கார் கொஞ்சம் தூரத்துல தாங்க சார் நின்னுச்சு. அந்த ஐஸ் வண்டி தாங்க சார் ரொம்ப முன்னாடி இருந்துச்சு. அப்பயும் சொன்னாங்க ஐஸ் வண்டி எடுங்கன்னு சொன்னாங்க, அவங்களும் கேட்கலைங்க சார். ஐஸ் வண்டி இருந்துச்சுங்க சார். எல்லாம் திக்குமுக்கு திணறி எல்லாம் போயிட்டாங்க சார். சாக்கடைக்குள்ளைகள்லாம் பாதி பேர் விழுந்து எடுத்தாங்க. 20க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து அவங்க குடும்பத்தினர் குழந்தைகள் பெண்களை வந்து இழந்துதான் இந்த நிகழ்வானது நடைபெற்றிருக்கு. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. குறிப்பா நீங்க பார்க்கக்கூடிய இந்த போட்டோ தான் இந்த சிறுவனுடைய கடைசி போட்டோ. இந்த நிகழ்வு வந்து இந்த விஜய் அவர் வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு பின்னாலேயே வந்து இந்த நிகழ்வு நடந்துச்சு. அதன் ஒரு காரணமாக தான் இவங்க வந்து இங்கிருந்து இந்த குடும்பத்தினர் வந்து விஜய் நிகழ்வு பார்க்கறதுக்கு சென்றிருக்காங்க. எதிர்பார்க்காத அளவு கூட்ட நெரிசல் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. என்ன நடந்தது, என்ன கூட்டம் நடந்தது, இவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் தான் இப்போ வெளியாகியிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இவங்களோட கோரிக்கை என்னன்னா, எவ்வளோ பெரிய அரசியல் கூட்டங்களாலும் சரி, எவ்வளோ பெரிய தலைவர்களாலும் சரி,
அது முறையான இடங்கள்ல அவங்க அந்த கூட்டம் கூடுவதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும். அதே சமயம் மக்கள் கூட்ட நெரிசல் ஏற்படுங்கிறத வந்து தெரிந்து கொண்டால் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அதை சரியாக கையாள வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கை. இப்போ நஷ்டஈடு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, இழந்தவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இழந்து போன உயிர் திரும்பி வருமாங்கிறது பெரிய கேள்வி. அது வராது. ஆனால் இந்த சூழல்ல இவங்களுக்கு உறுதுணையாக வந்து அரசு நிர்வாகம் சரி, குறிப்பிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினரும் சரி நிற்க வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மையினர் கோரிக்கையாக உள்ளது. இந்த மாதிரி தான் பெரும்பான்மையான பகுதிகளில் அவங்க குடும்பத்தைச் சேர்ந்தவங்க வந்து இழந்திருக்காங்க என்பது நமக்கு தெரிய வந்திருக்கு. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.